ஹலோ, வெல்கம் பேக் டு லைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி ஒரு சாம்பார் பவுடர் மேக் பண்ண போகிறோம். அரைச்சி விட்ட சாம்பார்னு நம்ம வைப்போம் இல்லை, அதுக்குள்ளே மசாலா பவுடர் எப்படி மேக் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்த மசாலா பவுடர் இந்த மெஷர்மெண்ட்டில் மேக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எல்லா தடவையும் பச்சை மிளகா போட்டு நம்ம சாம்பார் வைக்காமல் அதுக்கு பதில் நம்ம இந்த பவுடர் யூஸ் பண்ணோன்னா நல்லா வாசமாக மணமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க வீடியோவில் போய் இப்போ நம்ம பார்க்கலாம். வரமிளகா 5 பீஸ் எடுத்துக்கோங்க. வர கொத்தமல்லி 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெருங்காயம் ஒரு 3 to 4 பீசஸ் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 6 ஐட்டம்ஸ் வச்சு தான் நம்ம மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறோம். இந்த 6 ஐட்டம்ஸையும் நம்ம நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த கடலைப்பருப்பை சிம்மில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு பேர்ன் ஆகாமல் இருக்கும். பேர்ன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு அந்த குக்கிங்கில் சாம்பாரில் நம்ம இந்த பவுடரை போடும்போது அந்த கருகல் ஸ்மெல் வரும். ஸோ சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதை நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஸ்லோவாக அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு இந்த கடலைப்பருப்போட நல்ல அரோமேட்டிக் ஸ்மெல் வரும். அந்த அரோமேட்டிக் ஸ்மெல் வரையில் கலர் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் இதை ஒரு பிளேட்டில் நீங்கள் மாற்றிக்கங்க. ஸோ இந்த கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இதை நீங்கள் மாற்றிக்கங்க. அப்புறம் வர கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. அதை ஜஸ்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது டக்குன்னு வறுபட்டுரும் ஃபாஸ்ட்டாக. ஸோ நம்ம இது வறுபட்டதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க வரமிளகாயை இதில் சேர்த்துருங்க. இது உங்களுக்கு நல்லா வறுபட்டுருச்சுன்னா உங்களுக்கு நல்லா அந்த கொத்தமல்லி ஸ்மெல்லு உங்களுக்கு நல்லா வரும். இப்போ சீரகத்தையும் சேர்த்துருங்க. இதில் சீரகத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பவுடரை மார்னிங் இட்லிக்கு சாம்பார் வைக்கும்போது அந்த சாம்பாரில் இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா மணமாக இருக்கும் சாம்பார். இப்போ இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நீங்கள் எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தை இதில் போட்டுருங்க. பெருங்காயத்தையும் சிம்மில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெருங்காயம் பொரியும் போதே அமுங்கும் அது. இப்போ வெந்தயத்தையும் இதில் சேர்த்துருங்க. வெந்தயத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறது எல்லாமே ஒரு 1 hour சன்லைட்டுக்கு அடியில் வச்சுருங்க. இது நல்லா கிறிஸ்பியாக டர்ன் ஆகி நீங்கள் பவுட்ரு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இதை பாக்ஸில் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு வண்டு பூச்சிலாம் வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இது சன்லைட்டுக்கு அடியில் வச்சுட்டு இப்போ நீங்கள் இந்த வரமிளகாயோ மல்லி எதுவும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேக் ஆகணும். அந்தளவுக்கு உங்களுக்கு இது நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் பூச்சிலாம் வராமல் இருக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நமக்கு நல்லா 200 grams ஆஃப் பவுடர் நமக்கு நல்லா கிடைக்கும். இதை நீங்கள் மிக்சர் ஜாரில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை ட்ரை பவுடர் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரை பவுடர் நீங்கள் ரொம்ப மாவு மாதிரி பவுடர் பண்ண தேவையில்லை. லைட்டாக ஒரு லைட்டாக குறக்குறன்னு இருக்க மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப பக்கா ஃபைன் பவுடராக பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை.